சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இந்த நாளிலும் கூட தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது. இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள் அல்லது கீழே போடக்கூடிய இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு விவரங்களை தருகிறேன். ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலும் செய்தியை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஒரு அழகான வசனத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போவுமே மோசஸ் மாரியப்பன்னாலே ரொம்ப கடுமையாக பேசுவார், ரொம்ப கஷ்டமாக பேசுவார், குத்தியெல்லாம் காமிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க சில பேர். நான் குத்த முடியுமாங்க உங்களை? சொல்லுங்கள், நான் குத்த முடியுமா? நேற்றுக்கு ஒரு அம்மா சொன்னாங்களாம், பெரிய பைபிள் ஞானின்னு அவங்களுக்கு நினப்பு போல. நானே குப்பைன்னு சொல்வேன், பவுலே குப்பைன்னு சொன்னார். அந்த அம்மா சொல்கிறாங்களே என்னையே வச்சு தான் பேசுகிறாருன்னு. இது எல்லா இடத்துக்கும் போகுது. நான் யாரையும் பார்த்து பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. சரி, போகட்டும். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இடி எப்படி வருதுங்க? ஆச்சரியமான விதமா தானே இருக்கு. அல்லேலூயா. முழக்கம் எப்படி கேட்குது? ஆச்சரியமானதாக இருக்கிறது. குமுற பண்ணுகிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்ய போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வைக்க விரும்புகிற ஒரே ஒரு காரியம், இந்த செய்தியை எங்கிருந்து பார்க்கிறீர்களோ, எங்கிருந்து கேட்கிறீர்களோ, திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் யோபு பாடுகளின் மத்தியிலே, எல்லாவற்றையும் இழந்ததின் மத்தியிலே அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னார். அவரை விட நன்றாக அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க ஆச்சரியப்படுற காரியங்களை, சத்தத்தையும் கேட்க பண்ண போகிறார். நீங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களையும் செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி. கிரகிக்க முடியாத காரியம் நினைச்சு பார்க்கிறார் யோபு. என் வாழ்க்கையில் இது எப்படி நடந்துச்சு? அதனாலதான் சொல்றார், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, நல்ல விஷயங்களும் கர்த்தரால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடியும், கெட்ட விஷயங்களும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடியும். என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்களா? ஒரே நாள்ல ஒரு துப்பாக்கி இல்லாம கல் மலையை போட்டு அத்தனை பேர்த்தை க்ளோஸ் பண்ண முடியும்னா நம்முடைய ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் அந்த பவர் கிடையாது. கையை தட்டுங்க. அதே சமயத்தில் ஒரே நாளிலே, ஒரு இரவில 40,000 பேரை யோர்தானிலே கடக்க பண்ண வைக்க முடியும் என்றால் அவரை விட கிரகிக்க முடிய காரியங்களை எந்த தெய்வமும் இதுவரைக்கும் செஞ்சதும் இல்லை, இனிமே செய்ய போறதும் இல்லை.
சொல்லுங்க. செய்ய முடியும்னா, செஞ்சது சரித்திரம் இருக்குன்னா, அடையாளம் இருக்குன்னா சொல்லுங்க பாப்போம். இல்ல எங்க தெய்வம் இதை செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் இந்த ஊழியத்தை விட்டுறேன், நான் இந்த ஊழியத்தை விட்டுறேயா சொல்லவே முடியாது. ஏன்னா அதற்கு அடையாளம் இன்னும் அந்த யோர்தான் தேசத்திலும் இருக்கிறது. இன்னும் அந்த பட்டணங்களில், பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற பட்டணங்களில் அநேக காரியங்கள் நடந்திருக்கிறவும் செய்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் ஆசீர்வாதத்துல இந்த வார்த்தையை சொல்லல. யோபு ஆசீர்வாதத்துல இந்த வார்த்தையை சொல்லல. எல்லாவற்றையும் இழந்ததை எப்படி இப்படி நடந்திருக்கிறது, எப்படி நொடி பொழுதுல, சடன் பீரியட்ல, ஒரே நாளிலே நடந்திருக்கிறது என்றதை யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு. அவர் சத்தம் எப்படி இருக்கும், ஆச்சரியமானதாக இருக்கும். அவர் செய்கிற காரியம் நான் கிரகிக்கவே முடியாததாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்றேன், யோபு அழிவின் விளிம்பை பார்த்து கலங்கி போய், சோர்ந்து போய் இந்த வார்த்தையை சொன்னாலும், ஆசீர்வாதமாக சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், இந்த மாதம், இனி வரப்போகிற வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமான காரியங்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு, அப்பா எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய கிறிஸ்து, எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய வீட்டில் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு பெரிய காரியம், ஒரு எத்தனை முயற்சி பண்ண டெஸ்டி பேபிக்கெல்லாம் போன என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனால் நிச்சயமாக செய்ய முடியும். இந்த சர்ச்சில் ஒவ்வொரு நாள் நிற்கும் போது நான் கண்ணீர் வடிப்பேன். எத்தனையோ பார்வையற்றோர்கள் என்னை விட அரசு வேலையிலெல்லாம் கூட இருக்கிறாங்களே, ஆனால் அவர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை என்னை கொண்டு, பாவியை கொண்டு, நீசனை கொண்டு, அர்ப்பணை கொண்டு செய்ய வைக்கிறார்னா இதுதான் கிரகிக்க முடியாத காரியம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்க குடும்பத்தில் எதை இழந்திருக்கிறீர்களோ, எது முடிந்து போனது என்று நினைக்கிறீர்களோ, எது இனிமேல் ஷார்ட்ஸ் இல்லை என்று நினைக்கிறீர்களோ, எது இனிமேல் சான்ஸ் இல்லை என்று நினைக்கிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் என் தேவ கிருபையினால் கிரகிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரால் முடியுங்கிறதற்கு எத்தனையோ காரியத்தை நான் உங்களுக்கு டெபினேஷனை நம்ம வேதத்தில் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம நம்பாததுனாலையும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலையும், ஏற்றுக்கொள்ளாததுனாலையும் நம்மளால் என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. இல்லைங்க, இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு ஏற்றுக்கொள்றேன், என்னால் சுதந்திரிக்க முடியும்னு சொல்லுங்க. இப்போ கூட நம்ம சங்கீதத்தில் ரொம்ப அழகா ஒரு வசனம் வாசிச்சோம். இன்னைக்கு என்ன சங்கீதம் கொடுத்தோம் நம்ம காலையில்? 142. அதில் 5ல் என்னமா சொன்னீங்க? வாசிக்கமா, அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்க. திருப்பி நம்ம இந்த யோபு புத்தகத்துக்கு வருவோம். நல்லா இருக்கும் பாருங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும், ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேசத்துல ஒண்ணுக்கும் உதவாது நினைக்கிறவங்களை என்ன செய்வாரு? பங்காக மாத்துவார். ஆமென். செய்ய முடியுங்க, அவரால் செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாத என் கரத்தில் ஒரு ஆலயத்தை கொடுக்க முடியும் என்றால், ஓட்ட கம்பு கூட்டில் கிழிஞ்ச சட்டையை போட்டு கொண்டிருந்தவனை கொண்டு உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்றால், உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றால், இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட பெரிய தெய்வத்தை, பெரிய காரியத்தை செய்கிற தெய்வத்தை, அவர் ஆச்சரியமான விதங்களில் குமுறுகிற தெய்வத்தை நான் பற்றி பிடித்திருக்கிறேன். அவர் எனக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை, என் வாழ்க்கையில் முடிஞ்சு போன காரியங்களை, தள்ளப்பட்ட காரியங்களை, ஓரங்கட்டப்பட்ட காரியங்களை, ஒதுக்கி வைக்கப்பட்ட காரியங்களை யோபு சொன்னதை போல் நான் நம்பும் போது செய்வார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த வசனத்தை அவர் தான் சொன்னாரு. அவர் எப்படி நினைச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்களேன். நல்லா இருக்கும் பாருங்க. 19வது வசனத்துக்குள்ளே அவருடைய சாப்டர் என்ன செஞ்சு போயிடுது? க்ளோஸ் ஆகி போயிருது. அப்படித்தானங்க? ஆமென். அப்ப அதை நினைச்சு பார்த்து தான் நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை, எப்பா நீங்க பேசுறதெல்லாம் இல்லை, கர்த்தருடைய சத்தம் ஆச்சரியமான விதத்துல குமுறும். கையை தட்டி சொல்லுங்க, குமுறும். கிரகிக்க முடியாத காரியத்தை நானே ருசிச்சிருக்கேன். வாசிங்கம்மா 14வது வசனத்தை.
ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். எத்தனை? 1-2 கழுதுகளா? 1-2 போனா போயிட்டு போது எத்தனை இருக்குன்னு விடுறதுக்கு எத்தனை கீழே போட்டிருக்கு பாருங்க. முதல் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது என்ன போட்டிருக்கு? எத்தனை கழுதை எத்தனை ஒட்டகமா? கொஞ்சம் அந்த 2ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு திருப்பிங்க வாங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும். எத்தனை ஆயிரம் ஆடு? ஆமென். 3000 ஒட்டகங்களும். 3000 ஒட்டகங்களும். 500 ஏர் மாடுகளும். 500 ஏர் மாடுகளும். 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி. போதும். இப்ப வந்துருங்க 14க்கு. ஏராளமான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள் போட்டிருக்கு. இப்போ வந்துருங்க 14க்கு. 14 வாசிங்க மக்களே. வேலையாட்களையும். 14 ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் விழுகிற போது எத்தனை எருது நாங்க போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? அதனாலதான் அவன் சொன்னான் அத்தனைய ஒரே செகண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாசிங்க. கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஆமென். பாத்தீங்களா? இத பார்த்துட்டு சொன்னா ஒரே நாள் நான் எந்த தப்பு செய்யாத ஆளு, நான் இந்த ஊருக்குள்ளேயே பெரிய ஆளு, ஓரளவுக்கு உத்தமமாக வாழ்ந்த ஆளு, ஆனா என்னுடையதை ஒரே நாளில் க்ளோஸ் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ண முடியும்னா கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாராலும் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் சொன்னார் அவரு. அவருடைய சத்தம் எப்படி இருக்கு? ஆச்சரியமானது. அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்கிறது? கிரகிக்க முடியாதது. 16 வாசிங்க. 16 வசனம். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து அந்த துக்கமே அவருக்கு என்ன செய்யல? தீரல. அந்த துக்கமே அவருக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாது? தீர்ந்திருக்காது. அப்படிதானே? நம்ம ஒரு செல்போன் சாதாரணமா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கின ஐட்டல தொலைச்சிட்டா எத்தனை புலம்புவான்? பொய்யா நிஜமா? உண்மையா பொய்யா? அன்னைக்கு ஒருத்தர் 10 வியாபாரத்துக்கு போய் 500 ரூபாயை தொலைச்சிட்டு வந்துட்டாரு. பாவமா இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் புலம்ப பார்த்தா நான் அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்து திரும்ப சரக்கு வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். ஆமென். வாசிங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி இவன் பேசிக்கொண்டிருக்கையில் இன்னொருத்தன் பாருங்க, நிமிர கூட முடியலங்க யோபுவால. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் சொன்னாரு, இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் கர்த்தர். அவர் பேசும்போது அவர் சத்தம் கும்புறுகிற சத்தமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் வேட்டு போடுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அதுல வடக்கம் வெட்டி வேட்டு போட்ட ஆளுகளுக்கு சுத்தமா தைரியம் வந்துடும், நல்ல தைரியம் வந்துடும், பயப்படவே மாட்டாங்க. ஆனா இடி மட்டும், ஒரு சின்ன இடி, கர்த்தருடைய இடி முழக்கம் முழங்குச்சுன்னா என்ன செய்வான்? வீட்டுக்கு வா, மரத்துக்கிட்ட நிக்காத, திண்ணையில உட்காராத, கதவை போட்டு. ஏங்க? அது கர்த்தருடைய சத்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க. ஒரே ஒரு வசனம் வாசிங்கம்மா. கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருத்தன் வந்துட்டான். இன்னைக்கு சில நேரங்களிலே சில காரியங்களிலே முதல்ல வீட்டில இருந்த நகை போச்சியா, அப்புறம் என் வீடு ஏலத்துக்கு வந்துச்சியா, அப்புறம் என் பிள்ளைங்களும் சுகமில்லாமல் போனாங்கய்யா அப்படின்னு ஒவ்வொன்றா இழந்திருக்கிறீர்களா? நான் சொல்றேன், அதை இழந்த யோபு திரும்பி கொண்டது கிரகிக்க முடியாத காரியமாகவும் இருந்தது நமக்குன்னு சொன்னா, அது உங்க வீட்டிலையும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கும். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ரிஷுதாலாபியா சர்ச், ரிஷுதாலாபியா பிலீவர்ஸ், ரிஷுதாலாபியா பிரதர் அண்ட் சிஸ்டர். எனக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. இல்ல எனக்கு நடக்கும். எனக்கு தான் அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா.
2வது அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் வாசிக்குமா? 2வது அதிகாரம் 7வது வசனத்தை. அப்பொழுது சாத்தான் சரி வேண்டாம், 8வது வசனம் கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி வந்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அந்த நேரமும் அவ யோசிச்சு பார்த்திருப்பான், 10 பிள்ளைய பெத்த ஒருத்தியா, 10 பிள்ளை பெறதுக்கு என் கணக்குப்படி மிஞ்சி போனா 15 வருஷமா அது ஆயிருந்திருக்கும். 1.5 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை, அப்படிதானே? அந்த காலத்தில் 16 பெற்றவங்களா இருந்தாலும் அதுக்கு குறைஞ்செல்லாம் பெற்றிருக்க முடியாது. இந்த காலத்தில் வேணா ஒன்று 1வது படிக்குது, ஒன்று 12ஆம் கிளாஸ் படிக்குது. அப்படிதானேங்க? அப்படிதானே? உண்மையா பையா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பால்குடி மறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுது, அது 2வது காரியம், அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் எது எப்படி ஆனாலும் 15 வருஷம் பிள்ளை பெறுற காலங்கள்லையாவது அந்த யோபோடு குடும்பம் நடத்தி இருக்கிற ஒருத்தி ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போனவனே சொல்றா, இன்னுமா நீங்க உத்தமத்துல நிக்கிறீங்க, உன் தேவனை தூசித்து ஜீவனை விடு. அதை நினைச்சு பார்த்திருப்பான். எல்லாரும் போனது கூட பரவாயில்லைங்க, என் மனைவி பாருங்க என்கிட்ட என்ன மாதிரி இருந்தவ போயிட்டா நினைச்சிருந்தார். அதனாலதான் அவன் சொன்னான், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை என் தேவன் செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்படி இழப்ப மட்டுமே சொல்லிட்டு போனா நீங்க ரொம்ப சோர்ந்துருவீங்க. என்னையா அவரு கிரகிக்க முடியாத காரியம் செய்வார்னு சொன்னோன்னே நிறைய ஆசீர்வாதத்தை சொல்ல போறாரு நினைச்சேன். இப்படி போட்டு மனுஷன் போச்சு போச்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றேன், இந்த வார்த்தை 2 பக்கமும் சொல்லி இருக்கிறேன்னா எப்பவுமே நீங்க என்னதை எடுத்துக்கணும்? நன்மை எடுத்துக்கொண்டா நன்மையை தேவன் என்ன செய்கிறவரு? வழங்குகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா கிரகிக்க முடியாத காரியம், நல்லது நடந்ததையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, எத்தனை முறை வாசிச்சாலும் பரவாயில்ல தங்கச்சி, திரும்ப வாசிங்க மக்களே, வாசிங்க. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான 10வது வசனத்தை வாசிருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும், நீங்க கவனிங்க பாருங்க, இதை பார்த்திருப்பார் யோபு. யோபுவுக்கு தனக்கு முன்னிருந்ததை எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் இழந்து போன நிலையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னார். நீங்கள் அவனை விட ஒன்றும் அவ்வளவு பெரிதான விபத்துக்களில், அவ்வளவு பெரியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இருக்கவில்லை என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் சொல்லுங்க, அந்த யோபுவின் நிலைமை சரி செய்யப்பட்டதென்றால், அந்த நிலைமை யோபுவுக்கு இரண்டத்தனையாய் கிடைத்ததென்றால், இன்றைக்கும் நான் விசுவாசிக்கும் போது முடிந்து போன காரியங்களில் என் தேவன் ஒரு தொடக்க புள்ளியை வைத்து, கிரகிக்க முடியாத காரியத்தை என் பிசினஸ்ல, என் பிள்ளைங்க வேலையில, என் பிள்ளைங்க திருமண காரியத்துல, என் பிள்ளைங்க விவசாயத்துல, என் பிள்ளைங்க வெளிநாட்டு பயணத்துல செய்ய போறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்கும்யா, நிச்சயமா நடக்கும். சுகர் கூடிருச்சு, என் மனைவி கொஞ்சம் பலகீனமானவங்க, எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏதோ கல்யாணம் பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணிட்டேன், கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் திட்டமும் தெளிவாய், என் மகனே, உங்களுக்கு ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை, உங்களுக்கு ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை, கர்ப்பம் தரிக்கிற மகளாக அந்த மகளையும், சுகர் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற ஒரு செய்தியையும் கர்த்தர் உங்க 2 பேத்துக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இதை இந்த ஆலயத்திலே சாட்சியாக கேட்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் சொன்னா ஆமென், ஆமென், ஆமென். முடியும், முடியும். என் தேவன் பட்டு போனதை என்ன செய்கிறவர்? தழைக்க பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். கெட்டு போனவைகளை சரிப்படுத்துகிறவர். யோபுவின் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, பட்டு போயிருச்சு, ஒண்ணுமில்லாம ஆயிருச்சு, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான். ஆனா இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் அவர்
ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து வாசிக்கமா. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் வந்து முன்னவனுக்கு அறிமுன அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்கு அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் பாருங்க, கிரகிக்க முடியாத ஒரு காரியம். ஒன்றுமில்லாமல் விழுந்து போன குடும்பத்தை என் தேவன் ஒவ்வொருவராக வந்து ஆறுதல் சொல்லி தங்க காசுகளை கொடுக்க முடியும் என்றால், ஐயோ நகை விலை ஏறிட்டு இருக்கு, ஐயோ வெள்ளி விலை ஏறிக்கிட்டு இருக்கு, ஐயோ என் பாத்திர விலைகள் ஏறிக்கிட்டு இருக்கு, ஐயோ என் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலையே, விலை ஏறிக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கொண்டு உங்க பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்கும்படி எல்லா நபர்களையும் எழுப்பி கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் இப்பொழுதே செய்ய தொடங்கிவிட்டார். அவர் செயல் மகத்துவம் வெளிப்படுகிறது. நடக்கும், நடக்கும். நீங்க விசுவாசித்தால் நடக்கும், நீங்க ஏற்றுக்கொண்டால் நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியம் இந்த மோசஸ் மாரியப்பன் வாழ்க்கையில், ஊழியத்தில் ஒரு சொந்த கேமரா, ஒரு சொந்த கீபோர்டு, தேவையான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாவற்றையும் நேர்த்தியா ஒன்றுமில்லாத எனக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டியா. ஆமென், ஆமென், ஆமென். யோபுவுக்கு 3 குமாரத்திகள் 7 குமாரன் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பு தான் இருக்கு, அப்படிதானே? ஆனால் இங்கே பாருங்களேன், யோபுடைய பிள்ளைகளுடைய பேரையே நம்ம பார்க்க முடியும். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. 13ஆம் வசனத்தில், ஏன்னா 12ஆம் வசனம் யோபுடைய முன்னிலைமைகளை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொல்லிட்டு வரும். பத்திலா நானா சொன்னேன் இப்ப சபை மக்கள் அல்லேலூயா. எனக்கு இப்பதான் லேசா கேக்குது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்தமளுக்கு அப்ப பாருங்க, புதுசா ஒரு காரியம், புதுசா ஒரு பிறப்பே அங்க நடந்திருக்கிறது போல இங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்க விசுவாசித்தா அப்படிப்பட்ட புதிதானவைகள் கிரகிக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுக்குள்ள வரும், உங்க வேலையில வரும், உங்க ஸ்தாபனத்துல வரும். நீங்க வைக்க போகிற எந்த காரியமா இருந்தாலும் அதுல தேவைகள் சந்திக்கப்படும். ஆசிங்க. மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தைரியமா வாசிங்க. கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியவதிகள் பெண்கள் காணப்படவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உண்டு பண்ணுகிற கிரகிக்க முடியாத காரியம் இந்த உலகத்திலேயே ஒரு இல்லாத ஒரு காரியமா உங்க வீட்டில் செய்ய முடியும். நீங்க விசுவாசித்தார், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கானது, இந்த வாரத்துக்கானது, இந்த நாளுக்கானது, அது எனக்கானது. ஆமென். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அவன் கிரகிக்க முடியாத காரியம். அதுக்கு பின்னாடி ஒன்று நடந்துச்சு. 16-17 வசனத்தை பாருங்க. 4 தலைமுறைகளை அவன் சந்ததி கண்டுச்சான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிதான் மக்களே போட்டிருக்கு. 4 தலைமுறைகளை 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஆமென், ஆமென். நீங்க நினைச்சிருப்பீங்க முடிஞ்சிருச்சு, இனி என்னத்தை என் மருமகளுக்கு, இனி என்னத்தை என் மருமகனுக்குன்னு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்க பார்க்க போறீங்க அவருடைய சத்தம் குமுறுகிற சத்தம்னு விசுவாசித்தால் கிரகிக்க முடியாத நன்மை என் வீட்டுக்கு வரும் நினைச்சீங்கன்னா, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து உங்க சந்ததி அழிப்பதற்கு அவர் இந்த பூமிக்கு வரல, உங்க சந்ததியை வாழ வைப்பதற்கு அவர் வந்தாரு. யோபுவுக்கு எப்படி ஒரு சடன் பீரியடே அவன் பாடுகளை அனுபவித்தானோ, அதே போல இந்த பாடுகளின் நாட்களோடு, இந்த உபவாச நாட்களோடு உங்க பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக, கிரகிக்க முடியாத காரியங்கள் ருசிப்பதாக. அல்லேலூயா. நடக்கும், நடக்கும். என் அன்பான தேவ ஜனமே,
ஆண்டவராலே ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களுக்கு அழிவையும் கிரகிக்க முடியாத காரியத்தை கொண்டு வர முடியும். அதே சமயத்தில் என் ஆண்டவரை அறிந்து நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் இருந்தால் இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் ஆண்டவர் அந்த யோபுவின் வாழ்க்கையில ரெண்டத்தனையான பலன்களை கொடுத்து அவன் மகளின் பெயரை நான் பார்க்க முடியும், 4 சந்ததிகளை அவன் காணும்படியும் வைத்தார் என்றால் என் சந்ததியும் நான் காணும்படி என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில குமரின தேவன், குமர பண்ணின தேவன், ரெண்டத்தனையான பலன்களை கொடுத்து கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்த தேவன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்த தேவன். இன்றும் யோர்தான் அற்புதங்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கும் போது என் வீட்டிலும் அதே கிருபை கடந்து வரன்னு சொல்லுங்க. அந்த செனகரித்து எப்படி செத்த முகமாய் திரும்பி போனானோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, உங்க பிசினஸுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, உங்க ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லாரையும் நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு செத்த முகமாய் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நீங்க விசுவாசித்தா யோபுடைய வாழ்க்கையில ரெண்டத்தனையான பலன்கள் எப்படி வந்ததோ, அவன் சந்ததி எப்படி 4 தலைமுறைகளை கண்டதோ, 140 வயதிற்கு மேலாக வாழ்ந்தானோ, அதே வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது, கண்ணீரோடு இருக்கிறது. ஐயோ இனி எப்படி ஆகும் என்று சொல்கிற எல்லா காரியத்திலும் என் தேவன் உயிர்ப்பிக்கிறவராய், உயிர் தந்தவராய், அவர் வல்லமையின் சத்தமாக இதை விசுவாசித்தால், பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தமாக இதை விசுவாசித்தாய், இடி முழக்கத்தின் சத்தமாக நீங்கள் விசுவாசித்தால், 4 குஷ்டரோகியின் சத்தத்தை கொண்டு அந்த தேசத்தின் பஞ்சமே தீரினது, என் வாழ்க்கை மாறினும் என்று சொன்னார். என் இயேசு இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியமான காரியத்தை, கிரகிக்க முடியாத காரியத்தை, செங்கடலை பிளந்தவர், குருடர்களை நடக்க வைத்தவர், அவர் வார்த்தையால் காற்றையும் கடலையும் அலற்றினவர், இன்றைக்கு எனக்காகவும் பேசினது உண்மை, இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னார். அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை கிறிஸ்து இயேசுவின் மகிமையில இந்த ஊழியத்தில் நான் காண்பேன். அந்த விசுவாசத்தோடு கடந்து போங்க. உங்களோடு பேசின வார்த்தை அப்படியே தினம் தினம் அறிக்கை பண்ணி, கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு என்று அறிக்கை பண்ணி ஜெபியுங்கள். இந்த வார்த்தை நிறைவேற தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தம் இந்த பூமியிலே ஆச்சரியமான குமுறலாய் இருக்கிறது என்று சொன்னதை போல இந்த பேதையும் கூட அந்த சத்தத்தை வைத்திருக்கிறேன் உம்முடைய சித்தத்தின்படி. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாகவும் திருச்சபையிலும், என் குடும்பத்தில், என் பிசினஸ்ல, என் ஊழியத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில, வெளிநாட்டில் தூரத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க வாழ்க்கையில, கடன்ல இருக்கிற என் பிள்ளைங்க வாழ்க்கையில, திருமணமாகாத என் பிள்ளைங்க வாழ்க்கையில, குழந்தை பாக்கியம் இல்லாத என் பிள்ளைங்க வாழ்க்கையில, கிரகிக்க முடியாத காரியம் நடக்கும்னு சொல்லி இந்த 2 கண்ணு தெரியாதவர் சொல்றாரு, நான் நம்புறேன்னு சொல்லி நம்புறவங்க ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாத நேரத்தில் யாரையாவது எழுப்பி கொடுத்து கிரகிக்க முடியாத காணிக்கைகளால இந்த ஊழியத்தை நடத்துற தேவன் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தி நல்ல சாட்சிகளை கேட்டு உம்முடைய நாமத்தில் துதிக்க, தோத்தரிக்க, நன்றி செலுத்த நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீங்க வழிநடத்த வேண்டும் என்று என்னை முழுவதும் தாழ்த்தி மனதார கரம் நீட்டி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 0015569.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.